எங்கட மக்கள் யுத்தத்தை வெறுத்துட்டீங்க. யுத்தம் தேவையில்லை, சண்டை தேவையில்லை, நாங்கள் எங்கட பாட்டில் வாழுவோம். ஆனால் தெற்க பொறுத்த வரைக்கும் ஆமீன வெல்ஃபேர் ஷாப் ஒன்று இருந்தது. அடுத்தது அதே வெல்ஃபேர் ஷாப்புக்கு பக்கத்தில் ஆமீன சலூன் இருந்தது. ஆமி தலைமையர் வெட்டு. அவர்கள் தங்களுடைய பாதுகாப்பு கடமைகளை செய்ய வேண்டும். அதை விட்டுவிட்டு அவர்கள் தோட்டம் செய்வதோ அல்லது விளக்குமாறு செய்வதோ அல்லது கடைகள் நடத்துவதோ அது அவர்களுடைய வேலையே. இராணுவ ஆட்சியருக்கு என்ன மாதிரியே விண்ணப்பம் கோருங்க? ரொட்டி போட தெரியுமான்னு கேட்குறீங்களா, இல்லாட்டி துவக்கச்சுட தெரியுமான்னு கேட்குறீங்க, இல்லாட்டி தலைமையர் வெட்ட தெரியுமான்னு கேட்குறீங்களா, உடற்தகமே இருக்காண்டு கேட்குறீங்க? லண்டன், ஃப்ரான்ஸ் அங்கேருந்து வர்றதையும் விட கொழும்புலேருந்து இங்கே வர்றது தான் பெரிய கஷ்டமாக பார்க்குது. மக்களுடைய காணிகளை அபகரித்து ஒரு விமான நிலையம் விஸ்தரிக்க வேணும் என்ற தேவை யாருக்குமே. செக்டர் பட்டியலாக ரெண்டு வரைக்கும் கொண்டே வாகனத்தில் லக்கேஜ் ஏற்றுறாங்க. ஏர்போர்ட்டில் மயிலட்டி ஹார்பர் பல மில்லியன் கணக்கில் அபிவிருத்தி செய்யப்பட்டிருக்கு. அந்த அபிவிருத்தியில் பயனடைகிற மக்களை இந்த வழிவடக்கை பொறுத்த வரைக்கும் இராணுவம் மேல்மிச்சமாக தான் இருக்குது. இங்கே வாழ்கிற மக்களையும் விட இராணுவத்தின் எண்ணிக்கை கூட. வடக்கை பொறுத்த வரைக்கும் பயங்கரவாத செயலண்டு யுத்தத்துக்கு பிறகு நடந்ததே இல்லை. எனக்கு போட்டியாக இராணுவம் தொழில் செய்ய வழிக்கிட்டால் அவ்வளோ முதல்ல போட்டு என்னால் செய்யலாம். பெருமளவான பிரதேச கையப்படுத்தி வச்சுக்கொண்டு இங்கே இருக்கிற மக்களின் வருமானத்தை இராணுவம் சம்பாதிச்சு ஒரு காலத்தில் மக்களே இந்த இடத்தை விட்டு வெளியேற மாதிரி ஒரு நிலைக்கு தள்ளுற. ஒரு கிராமத்தில் நாங்கள் வசிக்கிறோம்னு சொன்னால் எங்களுக்கு ஆலயம் என்பது மிகவும் பிரதானமானது. அந்த மக்கள் ஒரு தீங்க வழியிலேயோ அவர்கள் தவறான ஒரு நடைமுறையிலேயோ போய்கொண்டிருக்கும் போது ஆலயம் என்பது அவர்களை திருத்தக்கூடிய ஒரு இடமாகவும் பிரதான இடமாகவும் காணப்படுது. அப்படி இருக்கும்போது அந்த மக்களுக்கு இப்போ உதாரணமாக சொல்லப்போனால் இப்போ வயதானவர்கள் வயது போனான்னு சொன்னால் அந்த ஆலயத்தில் இருக்கிறது, தேவாலயங்களுக்கு செல்வது, அவ்வாறான ஒரு நடைமுறைகள் இருக்குது. அவர்கள் நிம்மதியாக இருக்கின்ற ஒரு இடம் தான் ஆலயம். அங்கே கூட எங்களுக்கு போக முடியாத ஒரு நிலைமை காணப்படுது. இப்போ இந்த பிரதேசத்தில் எத்தனை ஆலயங்கள் இடிக்கப்பட்ட நிலைமையில காணப்படுது. இதில் மயிலட்டி காணிக்க மாதா ஆலயம், எங்களோட கோயில் அது மயிலட்டி காணிக்க மாதா ஆலயம், பலாலி செபஸ்டியார் ஆலயம், இது ரெண்டும் கிறிஸ்தவ ஆலயங்கள். அடுத்தது மயிலட்டி வரசத்தி விநாயகர் பிள்ளையார் கோவில், அதாவது இந்து சமய பிள்ளையார் கோவில் உண்டு. அடுத்தது கொஞ்சம் உள்ள, அதாவது இப்போ நான் சொல்கிறது கரையோர பகுதியில் இருக்கிற கோயில், கொஞ்சம் உள்ள போனால் காட்டு பிள்ளையார் கோயில், மயிலட்டி காட்டு பிள்ளையார் ஆலயம், சித்தி விநாயகர் முருகன், சத்திவேல் முருகன். அதோட இவ்வளவும் பிரபல்யமான கோயில்கள். இதை விட ஏகப்பட்ட கோயில்கள் இருந்தது. இவ்வளவும் முழுமையாக இவையில் இடிச்சு அழித்தது ஒரு 2009 சண்டை முடிஞ்சது. 2010 இராணுவத்தின் முழுமையான கட்டுப்பாட்டுக்கு இருக்க நாங்கள் பார்க்க நான் சொன்ன தேவாலயங்கள் நானே பார்த்துருக்கேன். எனக்கு 28 வயசு. நான் இடம்பெயர்க்க இந்த இடத்துல பிறக்கல. என் அம்மா அப்பா இந்த ஊர் தான் இது. எனக்கு அந்த உணர்வு இருக்குது. நான் 2010ஆம் ஆண்டு பார்க்க நான் என் கண்ணால் கண்ட கோயில்கள் காணிக்க மாதா ஆலயம், வரசத்தி விநாயகர் ஆலயம். அதை கண்டு இப்போ இன்றைக்கு அதே இடத்துல அத்திவேரம் கூடி இல்லை. யுத்தத்தில் உடையாதது என்னண்டு உடைஞ்சிருக்கு. அது எங்களை நீங்கள் விடக்கூடாதுன்னு முடிவெடுத்ததால இந்த விஷயத்தை செய்த நீங்களா, இல்லைண்டா விமான நிலைய விஸ்தரிப்புக்காக செய்த நீங்களான்றது எங்களுக்கு சரியான இது தெரியல. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பார்க்குறது, எங்களை நீங்கள் கொடியமர்த்தக்கூடாதுன்ட்டு 2010ஆம் ஆண்டே நீங்கள் முடிவெடுத்துட்டீங்க. அப்பத்தைய அரசாங்கம் 2010ஆம் ஆண்டே இதை முடிவெடுத்துட்டு தான் நாங்கள் எங்களோட இதில் பார்த்து கொண்டிருக்கோம். இந்த சிவசியா கோயில் இப்போ 36 வருஷம் பிடிச்சி என்ன விடுவிக்கிற மாதிரி இல்லை. நாங்கள் 2 தரம் வெளியில் பிறநாள் கொண்டாடி இருக்கிறோம். அதுக்கப்புறம் மக்கள் இனி வெளியில் கொண்டாட முடியாதுன்னு சொல்லி விட்டுட்டாங்க. இப்போ அதை நாங்கள் இப்போ உள்ளுக்கு போய் கேட்டால் இந்த விடுறோம் போகிறோம்னு தான் சொல்கிறாங்க. விடுற மாதிரி இல்லை. மற்ற சக்திவேல் முருகனும் விட்டுறோன்ட்டு சொல்கிறாங்க. என்ன முடியல, ஒரு வாரத்தில் ஒரு நாளைக்கு விடுறாங்க பூசை வைக்க சக்திவேல் முருகனும். மக்களுடைய வாழ்வுக்கு மதம் இன்றியமையாத ஒன்று. கோயில் இல்லா ஊரில் குடியிருக்கலாகாது என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் கோயிலும் இல்லை, இன்று குடிகளும் இல்லை. ஆலயங்களை வழிபாட்டு ஸ்தலங்களாக மக்கள் பாவனைக்கு விடுகிற பொழுது அது மக்களுடைய வாழ்விலே மிகப்பெரிய தாக்கத்தை செலுத்தும். ஆகவே முதலிலே ஆலயங்கள், தேவாலயங்கள் அல்லது கோவில்கள் இவற்றுக்குரிய அனுமதி வழங்கப்படுகிற பொழுது அது நிச்சயமாகவே மக்களுடைய மனங்களிலே மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கும். தங்களுடைய காணிகள் விடுவிக்கப்படவில்லையே, தங்களுடைய வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படுகிற என்று ஏங்குகிற மக்களுடைய மனங்களிலே ஒரு ஆறுதலுக்குரிய விஷயமாக இருக்கும். ஆக குறைந்தது இந்த ஆலயங்களை அவர்கள் சுதந்திரமாக வழிபாடு செய்வதற்குரிய அனுமதியை அனுமதிக்கிற பொழுது, அவர்களுக்கு கொடுக்கிற பொழுது
ஆகவே நிச்சயமாகவே முதல் கட்டமாக ஆலயங்களுடைய பாவனைக்கு அனுமதிகள் கொடுக்கப்பட வேண்டும் என்பது நியாயமானதும் ஏற்றுக்கொள்ளும். அதேவேளை மக்களுடைய நிலங்களும் அவர்களுடைய காணிகளும் அவர்களுக்கே கொடுக்கப்பட வேண்டும் என்பதும் உண்மையான கருத்து. பிரதானமா வைக்க வேண்டிய ஒரு கோரிக்கையா இருக்குதுன்னா விமான நிலைய விஸ்தரிப்பு. ஆனால் இப்பயும் எங்களோட மக்கள் போராடுறாங்க. இந்த விமான நிலையத்தை விஸ்தரிப்பு செய்தால் பல வருமானங்கள் இங்கே வரும். அந்நிய நாட்டு வெளிநாட்டவர்கள் வருகை வரும். அப்ப இங்கிருந்து இந்தியாவுக்கு மட்டும்தான் இப்போதைக்கு விமானம் போய்கொண்டிருக்குது. அப்ப பலரோட விமானங்கள் இங்க வந்து செல்லும் போது வருமானம் வரும். வடமாகாணத்துக்கான பொருளாதாரம் அதிகரிக்கும். ஆனால் விமான நிலையத்தை விஸ்தரித்தும் காணப்படுவதில்லை, நிலங்களையும் விடுவிக்கவில்லை. அப்ப ஏன் இந்த காரணங்களை முன்வைத்து இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றார்கள்? இந்த ஒரு விஷயத்துல நல்ல தெளிவா ஒரு விஷயம் கதைக்கணுமெண்டா, வடக்கை பொறுத்த வரைக்கும் வடக்கில் வந்து விமான நிலையம் விஸ்தரிக்கப்பட்டால் வடக்கு முன்னேறும். ஏன்னா கூடுதலாக வந்து கொழும்பையும் விட அதிக மக்கள் புலம்பெயர் தேசத்துலேருந்து வந்து போகிறது முழுக்க வடக்கு மக்கள் தான் கூடுதலான. நிறைய கையில் இப்போதைக்கு வச்சிருக்கிற மக்களும் கூடுதலான முதலீட்டாளர்களும் வடக்கை சேர்ந்தவர்கள் தான். அப்போ அப்படியான ஒரு நிலைமை காணப்படைக்க வடக்கில் எங்களோட விமான நிலையத்தையோ மயிலட்டி காபரையோ இல்லையண்டா காங்கேசந்துர காபரையோ பெருமளவுக்கு அவையில் விஸ்தரித்தா கொழும்பின் பொருளாதாரம், அதாவது அவையின் அரசாங்கத்தை மையப்படுத்தி வந்து இப்போ கொழும்பை மையப்படுத்தின ஒரு அரசாங்கம் தானே. இப்போ அங்கே இருக்கிற அரசாங்கத்தை இயக்குறது வந்து அரசியல்வாதியாக இருந்தாலும் அவைகளுக்கு பின்புலத்தில் இருக்கிறது முதலீட்டாளர்கள், பெரிய பெரிய பிஸ்னஸ் செய்கிறார்கள், அவைகளுக்கு ஃபண்ட் கொடுக்குறார்கள், அப்படியானாக்கள். அப்போ இங்கே ஒரு விஷயத்தை செய்தால் அங்கே இருக்கிற ஹோட்டல்ஸ் வருமானத்திலேருந்து, டியூட்டி ஃப்ரீ வருமானத்திலேருந்து, டிரான்ஸ்போர்ட் செய்கிறார்கள், அப்படி ஏகப்பட்ட முதல் அவைகளுக்கு லொஸ்ட் ஆகும். அதாவது கிட்டத்தட்ட கொழும்புக்கு போகிற மக்கள் எண்ணிக்கை குறை. அப்போ அதால் எந்த காலமும் அரசாங்கம் வடக்கு பொறுத்த வரைக்கும் இதை சர்வதேச தரத்தில் உயர்த்துறதுக்கு முன்வராதுன்றது எந்த ஒரு தனிப்பட்ட ஒரு எந்த வயசு கட்டின அளவில் நான் பார்த்த ஒரு விஷயம். ஏண்டா இங்கே எவ்வளோ மக்கள் இருக்கீங்க, நீங்கள் இதை இப்போ கூடி ஒரு 80 பேர் போகிற ஃப்ளைட்டில் 35-40 பேரோட ஃப்ளைட் சென்னைக்கு போய் வருது. இப்போ நான் கேட்குறேன், ஒரு கொஞ்சம் முதல்ல ஏண்டா இப்போ நீங்கள் அபிவிருத்தி அரசாங்கம் வந்து அபிவிருத்தி செய்ய போகுதுன்னு சொல்லுது, நீங்கள் போதிய அளவு அதுக்கு உரிய முதலீட்டை செய்து முக்கியமான, அதாவது துபாய், கட்டார், பெரிய நாடுகள்லேருந்து வர்ற ஆக்களுக்குரிய டிரான்சிட் போகக்கூடிய இடங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு விமானம் பண்ணான் ஒன்று போகிறதுக்கு வர்றது ஏற்ற மாதிரி செய்தாலும் இதால் பெருமளவான வருமானம் இந்த பிரதேசத்தை வரும். இந்த பிரதேசத்துக்கு வந்தால் வடக்கு இப்போ இந்த விமானத்தை சுற்றி இருக்கிற மக்களுக்கு வருமானம் கிடைக்கும். ஹையர் வாகனங்கள் ஓடுறாக்களுக்கு கிடைக்கும், ரூம்ஸ் வாடகை கொடுக்குறாக்களுக்கு வருமானம் கிடைக்கும், சாப்பாடு கடைகளுக்கு வருமானம் கூடும். அப்போ எவ்வளோ, அதோட எங்கள்ட செலவு எவ்வளோ குறையும். இப்போ எனக்கு 5 சகோதரங்கள் வெளியே இருக்குது. 5 பேரும் லண்டன், ஃப்ரான்ஸ் அங்கேருந்து வர்றதையும் விட கொழும்புலேருந்து இங்கே வர்றது தான் பெரிய கஷ்டமாக பார்க்குறேன். ஃப்ளைட்டு 8-9 மணித்தியாலும் லேசாக வர்றேன்னா அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு எங்களுக்கு ஒரு நாள் தேவை, ஒரு பகலோ முழுமையாக தேவை. அப்போ அது ஒரு கஷ்டமான அவையில் இதை செய்யாதக்குரிய காரணம் வடக்கில் காங்கேசந்துர ஹாபராக இருந்தாலும் சரி, மயிலட்டி ஃபிஷிங் ஹாபராக இருந்தாலும் சரி, விமான நிலையமாக இருந்தாலும் எதையுமே சர்வதேச தரத்தில் உயர்த்துறதுக்கு தமிழ் மக்களை முன்னேற விடக்கூடாதுன்ற சில பேர் அதில் முட்டுக்கட்டியாக இருந்தே தான். நான் இந்த அரசாங்கத்தை கூறையில்லை. என்ற அவையில் வெளிப்படையாக சொல்கிற ஒரு விஷயம், எல்லா மக்களும் ஒன்றென்ற ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம். எங்களை சம ரீதியில் மதித்தா நாங்களும் ஒத்து போகிறதுக்கு தயார். எங்களுக்குரிய உரிமை மறக்கப்படாத இருக்கும் இடத்துல நாங்கள் தாராளமாக நாங்கள் சேர்ந்து பயணிக்கலாம். அதை சொல்லிக்க இவையில் வந்து அதை முன்னகர்த்தக்கூடாது. ஏன்னா கொழும்பு ஏர்போர்ட்டின் பரப்பளவே 1000 ஏக்கர். அப்போ 1948ஆம் ஆண்டு கெசட் பண்ணியில் 338 ஏக்கர், அதாவது முதல் மக்களால் கொடுக்கப்பட்ட காணி ஏர்போர்ட்டுக்குன்னு சொல்லி கொடுக்க, அது 330 ஏக்கர். அதுக்கு பிறகு 55-60 எனக்கு அது சரியான தேதியா அந்த காலப்பகுதியில் மேலதிகமாக 630 ஏக்கர் கெசட் பண்ணினது. அதுன்ற ஒரு கெசட் கிடக்கு, ஃபைலுக்கு கிடக்கு, காட்டலாம். அப்போ 2ஐயும் கூட்டினாலே கிட்டத்தட்ட 1000 ஏக்கர் கிட்ட வந்துடும். நீங்கள் ஒரு நாளைக்கு 2 ஃப்ளைட் அனுப்புறதுக்கு இவ்வளவு பிரதேசத்தையும் வைக்கிறீங்க. கொழும்பு கட்டுநாயக்க சர்வதேச விமானம் 1000 ஏக்கரோட வடிவா தான் இயங்கி கொண்டிருக்கு. அப்ப இதே காணிக்குள்ள நீங்க வடிவா செய்யலாமே, விஸ்தரிக்கணும் அவசியம் இல்லை. எதுக்கு காணாது? இப்ப நீங்க என்ன பொறுத்த வரைக்கும் டிராக்டர் பட்டியலாம் 2 வரைக்கும் கொண்டு வாகனத்துல லக்கேஜ் ஏத்துறாங்க. ஏர்போர்ட்ல டிராக்டர் ஒரு வாகனத்திலான் கொண்டு அதுக்கண்டு கொஞ்சம் மோடிவேட் பண்ணி வச்சிருக்கீங்க, அதெல்லாம் கொண்டு லக்கேஜ் ஏத்துறாங்க. இப்போ இங்க வர்றவன் சர்வதேச பலாலி யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் சொல்லிக்க வர்ற ஃபாரினர்ஸ் இங்கேருந்து சென்னை போறவன் வந்து அதில் ஏறேக்க அதை பார்க்க அவன் மேனலேக்க என்னடா இது இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுன்றான், இப்படி ஒரு வெஹிக்கிளில் கொண்டு வரான். அப்போ அவன் அடுத்த முறை அதை நாட மாட்டான். தனக்குரிய வசதிகள் குறைவண்டு தான் யோசிப்பான்.
ஒரு பயணி வந்து வெளியில போய்க்க அவைகளுக்குரிய வாகன வசதிகள் இல்லை. சில பேர் நடந்து ரோட்டு மட்டும் வந்து ஏறுற இதுவும் இருக்கு. ஒரு சில பேர் தான் நாங்கள் இதுன்றாங்க. பெருமளவில் முதல்ல போட்டு பெருமளவில் செய்தா எங்களோட இடம் விஸ்தரிக்கப்படும். உங்களுக்கு ஏர்போர்ட்டுக்கு தேவையான காணியை தர்றதுக்கு மக்கள் தயார். ஏண்டா உண்மையான அபிவிருத்திக்கு எந்த மக்களும் இடைஞ்சலி. ஆனா நீங்க பிடிச்சு வச்சிருக்கிறது மேல் மிச்சமான. விமான நிலையம் விஸ்தரிப்பதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. மக்களுடைய காணிகளை அபகரித்து ஒரு விமான நிலையம் விஸ்தரிக்க வேணும் என்ற தேவை யாருக்குமே இல்லை. மக்கள் இல்லாத இடத்திலே விமான நிலையம் தேவையில்லை. முதலிலே மக்களை குடியமர்த்துங்கள். அந்த மக்களுடைய குடியேற்ற காணிகள் தவிர்ந்து ஏனைய காணிகள், அது அரச காணிகளாக இருந்தால் அல்லது மக்களுடைய தனியார் காணிகளாக இருந்தால் அவர்களுடைய சம்மதத்தோடு அந்த காணிகளை அரசாங்கம் போதிய நிதியை கொடுத்து வாங்கி அதிலே அந்த விமான நிலையத்தை அவர்கள் விஸ்தரிக்கிற பொழுது அது அந்த பகுதியிலே வாழுகிற மக்களுக்கு முதல் பயனுள்ளதாக இருக்கவும். அந்த பகுதியிலே மக்கள் இல்லாத ஒரு விமான நிலையத்தை யாரோ ஒருவர் பாவிப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அந்த மக்கள், அந்த பகுதியிலே வாழுகிற மக்கள் அந்த விமான நிலையத்தை பாவிக்கவும். இதுல இன்னொரு விஷயம் வந்து மயிலட்டி ஹார்பர் விஷயத்தை நான் கட்டாயம் கதைக்கணும். மயிலட்டி ஹார்பர் வந்து பல மில்லியன் கணக்கான காசு. இப்போ 2 கட்ட அபிவிருத்தி முடிஞ்சுது. 3ஆம் கட்ட அபிவிருத்திக்காக ஜனாதிபதி வந்து அதுக்குரிய ஒரு கலந்துரையாடலே மயிலட்டி ஹார்பரில் இணைஞ்சிட்டு போனவர். நான் ஒரு விஷயம் கேட்குறேன். மயிலட்டி ஹார்பர் பல மில்லியன் கணக்கில் அபிவிருத்தி செய்யப்பட்டிருக்கு. அந்த அபிவிருத்தியில் வந்து பயனடைகிற மக்களை என்ற கேள்வி அது. எனக்கு தெரிஞ்சு அந்த ஹார்பரை 90ஆம் ஆண்டு இடம்பெயருக்கு முதல் பயன்படுத்தின மக்களில் 10% மக்கள் கூட இல்லை. ஏன்னா எங்கள்கிட்ட இடம்பெயர முன்னுக்கு 130க்கும் மேற்பட்ட பெரிய வள்ளம், அதாவது தங்கு கடல் தொழில் செய்கிறது. ஒவ்வொரு தீவுக்கும் போய் தீவு கடல் இங்கே காத்து நேரம் வேறு இடங்கள் தொழில் செய்கிற 130க்கும் மேற்பட்ட இயந்திர படகுகள் இருந்தது. அதுக்கு அடுத்தபடியான சிறிய ரக இயந்திர படகுகள் 70-80க்கு மேற்பட்ட படகு எனக்கு தெரிஞ்சு நான் அறிஞ்ச வரலாற்றின்படி இருந்தது. கட்டுமரம் வச்சு தொழில் செய்தாக்கள் 80-90 கிட்ட இருந்தது. அவ்வளவு தொழில் செய்த இடத்துல இன்றைக்கு எனக்கு தெரிஞ்சு 35-40 போட் மட்டும்தான் அந்த ஹார்பருக்குள்ள இங்கத்தே பிரதேச மக்கள் என்று பாவிக்கிறான். ஆனால் பாவிக்கப்பட்ட முதலீடு எவ்வளவு? பல மில்லியன் கணக்கான அதில் வந்து பயனடைகிறதார் ஒன்று வெளி மாவட்டத்திலேருந்து வர்ற மீனவர்கள் வந்து தங்கி நின்று டீசல் அடித்து தண்டி அவைன்ற தேவையை பார்த்து கொண்டு போகிறேன்னு. எங்களுக்குரிய முதலீடு வந்து வடக்குரிய முதலீட்டுலேருந்து தானே அதை நீங்கள் செய்தனீங்க. ஆனால் இந்த பிரதேச மக்கள் அதில் என்னென்று பயனடைகிறது இல்லை. இந்த வரைக்கும் ஒரு அந்த 35 போட் கூடி தொழில் கட்டுறதுக்கு இடம் இல்லாமல் நெருக்கப்பட்டு கொண்டு விலையில் தெரிக்கிறதுக்கு இடம் இல்லாமல் போதிய ஹார்பரில் 100% இடம் வேஸ்டாக கிடக்கு. 10% இடத்துல 5% தொழிலாளிகள் தொழில் செய்கிறேன்னு மிச்சம் 5% இந்தியன் ரோலர்ஸை கொண்டு வந்து போட்டு வச்சுது. அதெல்லாம் வந்து இப்போ எங்களுக்கு வந்து உண்மையை சொன்னால் பிரதானமாக இதில் வந்து எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, மயிலட்டியை பொறுத்த வரைக்கும் தொழில் செய்த சமூகத்தில் பெருமளவான, அதாவது 75% மக்கள் இன்னும் குடியேறினா இன்றைக்கு இந்த ஹார்பருக்கு தொழில் செய்கிற மக்கள் எண்ணிக்கை கட்டாயம். ஏண்டா எங்களோட பிரதேசம், அதாவது மயிலட்டி ஹார்பருக்கு கிழக்கு பக்கத்தால் நான் சொல்கிற பிரதேசத்தில் எனக்கு தெரிஞ்சு முற்பட்ட காலம், இடம்பெயர்வுக்கு முற்பட்ட காலத்திலே கரவல தொழில் செய்த சம்மாட்டினர் 17 பேருக்கிட்ட இருந்திருக்கு, வரலாறு இருக்கு. ஆனால் இங்கே எங்களுக்கு கரவல தொழிலுக்குரிய பிரதேசம் இல்லை, கடல் இல்லை. ஆனால் எங்களுக்கு வந்து பருத்துறையிலேருந்து சாலை, அங்கால வெத்திலக்கணி, கட்டக்காடு, இங்கால தீவு பகுதிகள், நெடுந்தீவு, எல்லா இடத்துலையும் இந்த மயிலட்டி விளாளி மக்களுக்கு உரிய இடங்கள், அதாவது அந்த உரித்து தொழில் செய்யறதுக்குரிய உரித்து இருக்கு. எங்களுக்கு இன்றைக்கு சொந்த ஊர்லேயே நிலம் இல்லை. ஆனால் எங்களுக்கு வந்து இப்போ கூடி ஒவ்வொரு இடத்துலையும் அந்த பாடன்னு சொல்கிறது, நாங்கள் பரம்பரையாக தொழில் செய்த இடம் வந்து அந்த ஊராக்களே எங்களுக்கு கொண்டு ஒரு குறிப்பிட்ட இடத்தை வச்சிருக்காங்க. அது இப்பயும் இருக்கு. அப்படி இருந்த சமூகம் இன்றைக்கு இந்த இடம்பெயர்வால் முன்னேற இல்லாமல் இருக்கு. உழைச்சி தான் நீங்கள் இதுக்கு முதல்ல ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்த, நீங்கள் பெருமளவான இராணுவத்தை வடக்கு கிழக்கில் வச்சிருக்கிறத பற்றி என்ன யோசிக்கிறீங்க? அதில் அவையில் தங்களுக்கு எட்டின அறிவில் ஒரு பதில் சொன்னவேல். நானாக இருந்தால் நான் என்ன சொல்லுவேன்டா, இந்த வழிவடக்கை பொறுத்த வரைக்கும் இராணுவம் மேல்மிச்சமாக தான் இருக்குது. இங்கே வாழ்கிற மக்களையும் விட இராணுவத்தின் எண்ணிக்கை கூட. அப்படி இருக்கேக்க இவையில் கையப்படுத்தி வச்சிருக்கிற நிலமும் பெரும்பான்மையான நிலம். அவையிலால் இருக்கிற இராணுவத்தை கொண்டு வச்சு பயன்படுத்தி அதை பராமரிக்க இயலாத பட்சத்தில் மேலதிகமாக தோட்டத்து தொழிலுக்கு சொல்லி ஒரு குறிப்பிட்ட வேலை கிடைத்து செய்கிறேன். அப்படி இருக்கேக்க அதில் அவையிலால் பாவிக்க இல்லாமல் மேலதிகமாக செனத்தை எடுத்து வேலையும் செய்கிறேன்னு அதுலேருந்து வர்ற உற்பத்தியை கொண்டு வந்து ஒவ்வொரு கடை, அதாவது பலாளி சந்தையில் ரொட்டி கடை இருக்கு. இப்போ புதுசாக போட்டுவே இராணுவத்தின் கடை, ரொட்டி கடை. இதில் பக்கத்தில் ஊரணி சேர்ச்சுக்கு பக்கத்தில் வந்து ஆமீன வெல்ஃபேர் ஷாப் ஒன்று இருந்தது. அடுத்தது அதே வெல்ஃபேர் ஷாப்புக்கு பக்கத்தில் ஆமீன சலூன் இருந்தது. ஆமி தலைமையர் வெட்டுது.
எனக்கு தெரிஞ்சு சில கடைகளில் வந்து இராணுவம் விளக்குமாறு செய்து கூடி விற்கிறாங்க. விளக்குமாறு செய்து விற்கிறாங்க, தேங்காய் விற்கிறாங்க, சோளம் விற்கிறாங்க. கேகேஎஸ் பீச் உங்களுக்கு கட்டாயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு, கேகேஎஸ் பீச்சில் 3 பேர் நின்று சோளம் விற்கிறேன்னு. ஆனால் யூனிஃபார்ம் இல்லை, சிவில். ஆனால் எனக்கு பார்த்ததில் எனக்கு தெரியும் அது சாதாரண மக்களா இல்லையண்டா இராணுவமா. நான் 3 சோளம் எனக்கு இந்த இப்படியான விஷயங்களை ஈடுபடுறதால நான் அதில் வெளியே இறங்கி போய் 3 சோளம் வாங்கினான். வாங்க சோளம் எடுத்து தர ஒரு ஆள், காசு வாங்க ஒரு ஆள். இன்றைக்கா ஒரு சாதாரணமாக ஒரு 100 சோளம் விற்கிற இடத்துல வரப்போகிற வருமானம் என்ன? ஒரு நாளைக்கு எனக்கு வருமா கஷ்டம், ஒரு 100 சோளனை வாங்கி நான் விற்றா ஒரு 3000 ரூபா காசு வருமோ தெரியும். ஆனால் அதில் அந்த சோளனை விற்கிறதுக்கு 3 பேர் நிற்கிறேன். இன்றைக்கா அவைகளுக்கு அதில் லாபம் இல்லை, ஏதோ ஒன்றை செய்யணுங்க. எந்த மனையில நான் என்னென்னு சொல்லுவேன்டா, வழி வடக்க பொறுத்த வரைக்கும் பெருமளவான பிரதேச கையப்படுத்தி வச்சுக்கொண்டு இங்கே இருக்கிற மக்களின் வருமானத்தை இராணுவம் சம்பாதிச்சு ஒரு காலத்தில் மக்களே இந்த இடத்தை விட்டு வெளியேற மாதிரி ஒரு நிலைக்கு தள்ளுற சிந்தனையில தான் இராணுவத்தின் நடவடிக்கை இருக்குண்டு நான் ஒரு குற்றச்சாட்டை நான் இந்த பக்கத்தால் எனக்கு எட்டின அறிவால் நான் சொல்கிறேன். அதை இங்கே இருக்கிற ஒரு புத்திஜீவிகளும் யோசிக்கணும் இல்லை. பிரதேச சபையாக இருக்கட்டும், வர்த்தக சங்கங்களாக இருக்கட்டும், யாருமே அதை யோசிக்கலை. எல்லாம் காலம் கடந்த அப்புறம் தான் எல்லாரும் யோசிச்சு கொண்டு வருவீன. அப்படியே இப்படி பிரச்சனை வந்துட்டு தாண்டிட்டு. அப்போ இப்பயே அதுகளை நாங்கள் யோசித்து அதுக்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுக்கணும். அதுக்கு வந்து உரிய பொறுப்பில் இருக்கிறார்கள், அதை செய்யும். இல்லாட்டி இப்போ நான் இப்போ மயிலட்டியில் சொந்த இடம் என்னோட விடாட்டிக்கு நான் பக்கத்தில் தொழில் செய்து என்னுடைய சீவியத்தை பார்த்து கொண்டு இருக்கேன். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எனக்கு போட்டியாக இராணுவம் தொழில் செய்ய வழிக்கிட்டால் அவ்வளோ முதல்ல போட்டு என்னால் செய்யலாது. பேக்கப்புக்கும் எனக்கு ஒருத்தரும் இல்லை. ஒரு சாதாரண மக்கள்ண்டு பார்க்க ஒரு நஷ்டம் உண்டு வந்துட்டா பார்க்குறக்கில்ல. இராணுவத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை, லாபமோ நட்டமோ. இப்போ நான் கேட்குறேன், ஒரு ரொட்டி கடையில் ஒரு நாளைக்கு 5000 ரூபாய்க்கு மொத்த சாமான் விற்குமோ தெரியாது. ஆனால் 5 பேர் 2 வேலை செய்கிறாங்க. அவையில் என்னென்னு கூட இராணுவத்துக்கு இருக்கிற பெரும்பாலான நிதியில் இப்படி வீணடிக்கப்பட்டால் என்னென்று நாடு முன்னேறும். இந்த வரவு செலவு திட்டத்தில் கூட இராணுவத்திற்காக பெரும்பாலான நிதி ஒதுக்கப்பட்டிருந்தது. அதான் முழுமையாக சொல்ல போனால் வடக்கு கிழக்கை பொறுத்த வரைக்கும் வடக்கில் இருக்கிற இராணுவ முகாம்களுக்கு ஒதுக்கப்படுற நிதியானது இங்கே இருக்கிற மக்களோட காணிகளையும் தங்களோட அதிகாரத்தை நிலைப்பாட்டுறதுக்காக என்று தான் நான் பிரதானமாக சொல்லுவேன். ஏண்டா இராணுவத்தை வளர்க்கணுமெண்டா நீங்கள் போர் தளவாடம் வாங்கலாம், இல்லையண்டா இராணுவ வீரர்களுக்குரிய பயிற்சிகளை செய்யலாம், வெளிநாட்டுகளுக்கு அனுப்பி நல்ல இதுகளை கொடுக்கலாம், ட்ரைனிங்கை செய்யலாம், புதிய ஆயுத பயிற்சிகளை செய்து கொடுக்கலாம். ஆனால் சாதாரணமே இப்போ காணிக்கு வேலை அடிக்கிற சிலவு, இப்படி ரொட்டி கடையில் நிற்கிறவனுக்கு சம்பளம், தலைமையர் வெட்டுறவனுக்கு சம்பளம்ண்டா எங்களோட நாட்டின் இராணுவம் என்னோட முன்னேறும். எங்களோட இராணுவத்தின் பலம் எந்த பலம். நானும் இந்த நாட்டின் ஒரு பிரஜை தான். இப்போ ரொட்டி போடுறவன் தோக்கு நீட்டி சுடுவானோ, அதே ட்ரைனிங்கில் இருக்கிறவன். இப்போ நான் கேட்குறேன் என்னடா இன்னொரு கேள்வி வந்து ஒரு 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 நகைச்சுவையாக கேட்குறேன். இப்போ நீங்கள் இராணுவத்துக்கு ஆக்கள் எடுக்க கேட்க இப்போ இருக்கிற 2009க்கு முதல் விடுங்கோ, 2009க்கு பிறகு யுத்தம் நடந்த பிறகு இராணுவ ஆட்சியருக்கு என்ன மாதிரியே விண்ணப்பம் கோருறீங்க? ரொட்டி போட தெரியுமான்னு கேட்குறீங்களா, இல்லாட்டி தோக்கு சுட தெரியுமான்னு கேட்குறீங்க, இல்லாட்டி தலைமையர் வெட்ட தெரியுமான்னு கேட்குறீங்களா, உடற்தகமை இருக்கான்னு கேட்குறீங்களா? இல்லையே, கூடுதலான இராணுவம் புல்லு வெட்டுது, தோட்டம் செய்யுது, அதை செய்து தானே. அது என்னை பொறுத்த வரைக்கும் அரசின் பணம், அதாவது மக்கள்கிட்ட பணம். தமிழ் மக்கள் சிங்கள மக்கள் இல்லை, நாட்டின் பணம். இன்றைக்கு கூடி நாடு திவாலாக போனதுக்கு காரணமும் யுத்தம் ஒரு காரணமாக இருக்கலாம். அதுக்கும் இப்படியான நடவடிக்கை இதே நடவடிக்கை தொடருமா இருந்தால் இப்போ இருக்கிற சரியான முறையில் ஆட்சி நடத்தினாலும் இப்படியான செலவினங்களை கட்டுப்படுத்தாட்டி திருப்பியும் நாடு திவாலான நிலைக்கு தான் போக வாய்ப்பு இருக்கு. இராணுவத்தினுடைய ஆக்கிரமிப்பு தான் இவற்றுக்கெல்லாம் தடையாக இருக்கிறது. அரசாங்கம் மேன்மதங்கி ஜனாதிபதி அவர்கள் கூட காணி விடுவிப்பதற்குரிய விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார். ஆனால் அங்கு கூட தடையாக இருப்பது இராணுவத்தினுடைய ஆக்கிரமிப்பு. இராணுவம் அதை மேன்மதங்கி ஜனாதிபதி அவர்களுக்கு அனுமதியாக கொடுக்கும் பட்சத்திலே அது சாத்தியப்பாடு உள்ளதாக இருக்கும். ஜனாதிபதிக்கு அதிகாரம் இருக்கலாம், ஆனால் இராணுவ கட்டமைப்பு கொண்டு இருக்கிறது பொழுது அவர்கள் தங்களுடைய பாதுகாப்பு தொடர்பான காரணங்களை தெரியப்படுத்துவார். அது தெரியப்படுத்தப்படுகின்ற காரணங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவையாக இருக்கிறது. சரியான காரணங்கள் சொல்லப்படுகிற பொழுது நிச்சயமாக இந்த காணிகள் விடுவிப்பது சாத்தியப்பாடு உள்ளதாக இருக்கு. உங்கண்ட காணிகளுக்கு முன்னால இராணுவம் கொட்டல் கட்டி இருக்குது. கொட்டல் கட்டி சிங்கள டூரிஸ்டாக வரவே தங்க வச்சிருக்கு. இரவில் விடுதிகள் போட்டு கொண்டாட்டங்கள் நடக்குதாங்க. இப்போ நாங்கள் அதால் பார்த்துட்டு போய் எங்களுக்கு எவ்வளோ கவலையாக இருக்குங்க. இவங்க சொல்கிறாங்க உங்களுக்கு தான் உங்களோட காணின்னு சொல்லி, ஆனால் எங்களுக்கு என்ன முட்டதான் இல்லை. அதை தான் நெடுக வந்தாலும் சொல்கிறாங்க. நடந்து வரைக்கும் அன்றைக்கு அதை தான் சொல்லிட்டு உங்கள் காணி உங்களுக்கு தான், அவர் இதுக்குள்ளால் நடந்து போகிறேன். உண்மையிலேயே நான் உரித்தோட கதைக்க வேண்டிய விஷயம்ண்டா எந்த அப்பா அம்மாண்ட காணி இருக்கிற இடம். அது எந்த அப்பா அம்மாண்ட காணி என்று சொன்னால் இவளுக்கு தெரியாது. கடைசியாக ஜனாதிபதி இப்போ இருக்கிற ஜனாதிபதி வந்து கடைசியான யாழ்ப்பாண வருகையின் போது தங்கியிருந்த கமாண்ட பங்களா. அந்த கமாண்ட பங்களா கிட்டத்தட்ட 7 ஏக்கர் காணி
ஏக்கர் காணியை உள்ளடக்கி தான் அந்த கமாண்ட பங்களா அமைக்கப்பட்டிருக்கு. அதுக்குள்ள வந்து வருஷத்திலேயோ இல்லைண்டா 5-6 மாதத்துக்கு ஒருக்கா தான் ஒரு தளபதியோ இல்லைண்டா பெரியாக்களோ இப்படி ஜனாதிபதியோ வந்து போகிற ஒரு நாள். மற்றபடி எல்லாமே ஒரு நார்மலான ஒரு இடமா மட்டுமே இருக்கும். அவையில் வரும்போது மட்டும்தான் அதுக்குரிய பாவனை, அதாவது 5-6 மாதத்துக்கு ஒருக்கா. ஆனால் அதில் இருக்கிற மக்கள்கிட்ட காணியின் எண்ணிக்கை வந்து 220 குடும்பத்தில் காணி இருக்கு. எந்த அப்பா அம்மா என்ற காணி கூட அதுக்காக இன்றைக்கு நான் விடுபட்ட இடத்துல வாடகைக்கு வீடு எடுத்து தங்கி இருக்கிறேன். எனக்கு அந்த நிலம் இருந்தால் என்னால் ஒரு 10க்கு 10 கொட்டில என்ன போட்டுட்டு அதில் இருந்து என்னால் சீவிக்கல. ஏன்னா எனக்கு சொந்த நிலம் இல்லை, விட்டா இருக்கலாம். நான் அப்படி பார்க்க ஒரு ஆடம்பரம், அதாவது இராணுவத்தின் ஆடம்பரத்துக்காக கொடுக்குற மரியாதை கூடி அடிப்படை மக்கள்கிட்ட கருத்தை இதில் தெரிவிக்கலை. நாங்கள் எங்களோட கோயில் விஷயத்தில் எங்களுக்கு வந்து பெர்மிஷன், அதாவது என்பிபி உறுப்பினர்கள் கௌரவ சந்திரசேகர், இளங்குமரன் எம்பி சார், அதில் எல்லாம் எங்களுக்கு அனுமதி எடுத்து தர்றதுக்கு நிறைய கஷ்டப்பட்டு உண்மையாக நல்ல முயற்சிகள் எடுத்தவே இப்போ கூடிய வேலை சொல்லி கொண்டிருக்கேன். கட்டாயம் நாங்கள் செய்து வருவோம். ஆனால் அந்த இடத்துல வந்து எங்களை மறைச்சது வந்து இராணுவம். இங்கேருந்து பாதுகாப்பு அமைச்சிலேருந்து வாய்மொழி மூலமாக தகவல் வந்திருந்தோ லெட்டர் வந்திருந்தாலும் இங்கேருந்து பதில் போயிருக்கு. கமாண்ட பங்களா முன்னால் இருக்கிறதால அதுக்கு முன்னால் இருக்கிற கோயில் காணியை விடுவிக்கலாது, பாதுகாப்பு பிரச்சனை. இப்போ நான் கேட்குறேன் என்னென்னா, இவ்வளோ காலமும் இந்த பருத்துறை மயிலட்டி வீதியால் மக்கள் பாவிக்குது. இப்போ நீங்கள் கடைசியாக திறந்த ஏர்போர்ட் பெலாலி பிரதான வீதியால் மக்கள் பாவிக்குது. ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. மக்கள் தவறான சிந்தனையிலிருந்து விலத்தி எங்களோட வாழ்க்கை எங்களோட நாடண்டு வெளிக்கிட்டுக்குங்க. அந்த நேரத்தில் நீங்கள் எங்களுக்குரிய சலுகைகளை கொடுத்தா தான் மக்கள் தொடர்ச்சியாக அதே இதில் பயணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நாட்டையோ அல்லது நாட்டு மக்களையோ பாதுகாப்பதற்கு தோட்டம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதற்குரிய வழிவகைகளை செய்து கொள்ளுங்கள். நாட்டையும் நாட்டு மக்களையும் பாதுகாப்பதற்குரிய தேவையான வழிமுறைகளை செய்யுங்கள். ஆனால் அதை செய்யாமல் மக்களுடைய காணிகளிலே நீங்கள் விவசாயம் செய்வதோ அல்லது மக்களுடைய கடல் பகுதிகளை தெற்கிலே இருந்து வருகின்றவர்கள் பயன்படுத்துவதற்கோ அனுமதிப்பது பாதுகாப்பை காரணம் காட்டிக்கொண்டு செய்கின்ற முறையான செயலாக நாங்கள் பார்க்க முடியாது. இப்ப இவர்கள் கூறுகின்றார்கள் தமிழ் பிரதேசங்கள்ல தான் பாதுகாப்பு இல்லை, இங்க இராணுவங்கள் தேவை அப்படி என்று கூறுகிறார்கள். இப்ப நீங்கள் அண்மை காலமாக சில தரவுகள் எடுத்து பார்த்தீங்கன்னா, கொழும்பு மாவட்டத்துல அதிகமான துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் இடம்பெறுது. அப்ப அவர்களுக்கு அங்க பாதுகாப்பு இல்லை, ஆனா சொல்லுகிறார்கள் தமிழ் பிரதேசங்கள்ல பாதுகாப்பு இல்லை. இது எந்த வகையில் நியாயம்? நீங்கள் கேட்ட கேள்வி உண்மையாக சரியான ஒரு கேள்வி. வடக்கை பொறுத்த வரைக்கும் பயங்கரவாத செயலண்டு யுத்தத்துக்கு பிறகு நடந்ததே இல்லை. அதாவது ஆயுத பயன்பாடுன்றதே அறவே இல்லை. அங்கங்கே இருந்து பழைய அமைப்பினரால் புதைக்கப்பட்ட ஆயுதங்கள் கண்டெடுக்கப்படுவதே தவிர பாவனைப்படுத்தப்பட்டதா இல்லை. வாழ்வெட்டுகள் அதுகள் இருக்கலாம், அது ஒரு சமூக சீர்கழிவானது. ஆயுத பிரயோகம் என்று பயங்கரவாதம் என்று சொல்லி இந்த வரைக்கும் வடக்கு கிழக்கை பொறுத்த வரைக்கும் யுத்தத்துக்கு பிறகு இல்லை, ஃபுல்லாக மௌனிச்சிரு. ஆனால் தெற்கை பொறுத்த வரைக்கும் யோசிங்க, துப்பாக்கி சூடு, கடைக்கு வந்து துப்பாக்கியால் சுடுறாங்க, குண்டு வைக்கிறாங்க, அதை செய்கிறாங்க இதை செய்கிறாங்க, எல்லாமே அங்கே தான் நடக்குது. எங்கட மக்கள் யுத்தத்தை வெறுத்துட்டிங்க. யுத்தம் தேவையில்லை, சண்டை தேவையில்லை, நாங்கள் எங்கட பாட்டில் வாழுவோம். ஆனால் தெற்கை பொறுத்த வரைக்கும் இப்போதான் தொடங்குது. அப்படி பார்க்க வடக்க கிழக்கை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு இராணுவம் வடக்கு கிழக்கு தேவையில்லை. உண்மையிலேயே சொல்லப்போனால் இன்னொரு விடயம், இப்போ இந்த பயங்கரவாத தடை சட்டம் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னுமே அதுக்கான ஒரு முடிவு எட்டாமல் இருக்குது. ஐநா சபையில இருந்தும் இங்கே ஆக்கள் போயிட்டாங்க, இல்லை மாதந்தோறும் கொண்டு போய் பார்த்து கொண்டு போகிறாங்க. இவ்வாறான செயற்பாடுகள் ஏன் இடம்பெறுது, ஏன் இந்த பயங்கரவாத தடை சட்டம் இன்னும் நீக்கப்படுதல், அதுக்காக நிறைய மக்கள் குரல் கொடுத்து கொண்டே இருக்காங்க. இந்த பயங்கரவாத தடை சட்டமும் இந்த காலங்களிலே நீடித்து கொண்டு போகின்ற சந்தர்ப்பங்கள் இவ்வாறு மக்களும் போராட்டத்தில் ஈடுபடுகின்ற இந்த மக்கள் தொடர்ந்து இவ்வாறு தான அடிமையான நிலைமையில காணப்படுவாங்க. இதுல தனிப்பட்ட ரீதியாக இப்படியான ஒரு பதில நான் சொல்றதையும் விட, இந்த பயங்கரவாத சட்டத்தோட எங்களை சேர்த்து நான் கதைக்கணும் என்று சொன்னா, இப்ப நாங்கள் இந்த காணி வெடிப்பு சம்பந்தமாக காய்ச்சி கொண்டிருக்கோம். இதை நேரடியா யாருமே மறக்க இயலாது. இதே பயங்கரவாத தடை சட்டம் இருந்துச்சுண்டா என்ன எந்த நேரமும் கைது செய்யலாம். என்னட்ட ஒரு துவக்கி இருந்ததோ இல்லையண்டா அது இருந்ததோ இது இருந்தோன்னு சொல்லி கைது செய்தால் பதில் கூற வேண்டிய அவசியம் இல்லை, இவ்வளோ காலத்துக்கும் என்ன வச்சிருக்கலாம். அதால் அவைகளுக்கு அது ஒரு பலமாக வச்சுத்தான் இந்த வரைக்கும் அதை நகர்த்தாமல் இருக்கிறேன்னு உண்மையான விஷயம். மக்கள்லாம் அந்த மனநிலை இல்லை, அவைகளுக்கு அந்த மனநிலை இருக்கலாம். ஒருவேளை ஒரு பிரச்சனை வந்தால் இந்த சட்டம் இருந்தால் தான் இவைகளை கண்ட்ரோல் பண்ணலாமன்ட்டு. ஆனால் உண்மையாக சொன்னால் பெரும்பான்மையான மக்கள் பயங்கரவாத தடை சட்டத்தால் கைது செய்யப்பட்டது துன்புறுத்தப்பட்டது எல்லாமே வடக்கு கிழக்கு மக்கள் தான்.
தென்னிலங்கையை பொறுத்த வரைக்கும் மிக குறைவென்று தான் சொல்லணும் எனக்கு தெரிஞ்ச. சிங்கள மக்களே இல்லாத பிரதேசத்திலே ஒரு விகாரை அமைத்து கொண்டு அங்கு அவர்களுக்கான வழிபாடை ஏற்படுத்தி கொடுக்கின்றனர். இந்த விடயம் எவ்வாறு பார்க்கப்படு ஒரு மதத்தின் ஒரு தலைவராக ஒரு குருவாக காணப்படுகின்ற நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இவற்றுக்கெல்லாம் காரணம் இராணுவ மயமாக்கல் தான். இந்த தைட்டி விகாரை கூட இராணுவத்தினுடைய முழு ஆதரவோடு தான் கோவிட் காலத்திலே மக்கள் செல்ல முடியாத அந்த காலத்திலே இராணுவத்தினுடைய பலத்தை பாவித்து கொண்டு அந்த தனியாருடைய காணிகளிலே அந்த விகாரை கட்டப்பட்டது. எங்களுடைய ஆலயங்கள் அல்லது இந்து கோவில்களும் இப்போது வழிபாட்டுக்காக அனுமதிக்கப்படாமல் இருப்பதற்கும் அதே காரணம்தான் இராணுவத்தினுடைய கையகப்படுத்தலுக்குள்ளே அந்த ஆலயங்கள் கோவில்கள் இருப்பது. நீங்கள் முதல்ல சொன்ன எங்களுடைய கத்தோலிக்க மக்களுடைய அடக்கத்திற்காக பயன்படுத்துகின்ற சிவமக்காலை, அது கொமாண்டோ பங்களாவுக்கு பக்கத்திலே தான் இருக்கிறது. அந்த கொமாண்டோ பங்களா இருப்பதனால் அந்த சிவமக்காலையை பாவிக்க முடியாமல் இருக்கிறது. அது வெறும் காடாக இருக்கிறது, அதில் ஒன்றுமே இல்லை. இந்த கொமாண்டோ பங்களா அதிலிருந்து எடுக்கப்படுமாக இருந்தால் அதை கட்டிடத்தை நாங்கள் இடித்து தரமட்டமாக்க முடியாது. அதை ஒரு சுற்றுலாத்துறை அபிவிருத்திக்காகவோ அல்லது கடற்தொழில் அல்லது விவசாயம் சார்ந்த மக்களுடைய ஒரு யூனிவர்சிட்டியாகவோ அல்லது ஒரு ஏதோ ஒரு மக்கள் சார்ந்த பயன்பாட்டுக்கு அதை அனுமதிக்கிற பொழுது அதை சார்ந்திருக்கிற ஏனைய காணிகள் தனியாருடைய காணிகள், கிட்டத்தட்ட 200க்கு மேற்பட்ட குடும்பங்களுடைய தனியார் காணிகள், அங்கே மக்கள் அதை அண்மித்து வந்து தங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிப்பார்கள். அங்கு அவர்களுடைய பிள்ளைகள் அது ஒரு சுற்றுலா தலமாக இருந்தாலோ அங்கே அவர்களுக்குரிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அது ஒரு பல்கலைக்கழகமாக இருந்தால், அது கடற்தொழில் சார்ந்தோ அல்லது விவசாயம் சார்ந்தோ ஒரு பல்கலைக்கழகமாக அது மாற்றப்பட்டால் அந்த அண்மித்திருக்கிற அந்த பிள்ளைகள் அதிலே கல்வி கற்கின்றவர்களாக தங்களுடைய உயர்கல்விகளை தொடர்ந்து மேற்கொள்ளுகிறவர்களாக இருப்பார்கள். ஆகவே அந்த கொமாண்டோ பங்களாவை மக்கள் பாவனைக்காக அனுமதித்தால் நிறைய பிரச்சனைகளுக்குரிய தீர்வை நாங்கள் கண்டுகொள்ளலாம். ஏனென்றால் அண்மையிலே நாங்கள் எங்களுடைய திருவிழாவிற்காக கடிதங்கள் அனுப்பி 2ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி காணிக்கை மாதா திருவிழா, 30ஆம் தேதி அவசரமாக இராணுவத்தினர் சிவில் உடையிலே வந்து எங்களுடைய காணி பகுதியை அளந்தார்கள். அவர்களுடைய அந்த முயற்சியிலே அவர்கள் கடைசியாக செய்தது எங்களுடைய காணியிலிருந்து ரோட்டை கடந்து வந்து உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள்ளே அவர்கள் அளந்தார்கள். அந்த வேலிகளாலை வழியாலே வந்து அந்த காணி வேலியில் இருந்து கொமாண்டோ பங்களா எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது என்பதை பிரதான வீதியை கடந்து போய் அளந்தார்கள். ஆகவே அந்த அனுமதி மறுக்கப்பட்டதற்கு அது ஒரு பிரதானமான காரணமாக மக்களால் பார்க்கப்படுகிறது. அந்த கொமாண்டோ பங்களாவில் அதை மக்களுடைய அபிப்பிராயங்களை நாங்கள் கேட்கிற பொழுது நானும் பல தடவைகள் அதில் போய் பார்த்துருக்கிறேன். எப்பாலும் இருந்துட்டு ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்கா அல்லது 3 மாதத்துக்கு ஒருக்கா தான் யாராவது ஒருவர் வந்து அதிலே ஒரு இரவு நின்றுட்டு போயிடுவார். அதற்காக அங்கே இராணுவத்தினர் குமிக்கப்பட்டு சிரமதான பணிகள் செய்வதும் கூட்டுவதும் பூக்கண்டுகளுக்கு தண்ணி ஊற்றுவதும் பெயிண்ட் அடிப்பதும். ஸோ இராணுவத்தினுடைய தேவைக்காக மக்களுடைய காணிகளை தமிழிலே சொல்லுவார்கள், செல்வந்தர்கள் செல்வந்தர்களாகவே இருக்க வேணும், ஏழைகள் ஏழைகளாகவே இருக்க வேண்டும். அவர்கள் தங்களுடைய சுகபோகத்தை அனுபவிக்க வேண்டும், மக்கள் தங்களுடைய காணிகள் இல்லாமல் இருக்க வேண்டும். ஆகவே அந்த பயன்பாட்டுக்குரிய இடமாக அது இல்லாமல் போகிற பொழுது எல்லா பிரச்சனைகளுக்கும் உரிய தீர்வை நாங்கள் கண்டுகொள்ளலாம். ஜனாதிபதி மாளிகை கீரிமலைக்கு அண்மித்து ஜனாதிபதி மாளிகை இருக்குது. அந்த பிரதான வீதி மறைக்கப்பட்டிருக்கிறது அந்த ஜனாதிபதி மாளிகையினால். ஜனாதிபதி மாளிகைகளை எங்களுடைய மேன்மேதங்கி ஜனாதிபதி அவர்கள் சொன்னார், அதை மக்களுடைய பாவனைகளுக்காக கொடுக்க போகிறோம் என்று சொல்லி அது இன்னும் கொடுக்கப்படவில்லை. அதே போலதான் இந்த கொமாண்டோ பங்களாவும் இராணுவத்தினுடைய பாவனைக்காகவே இருக்கிறது. நீங்கள் நல்லடக்கத்தை மக்களுடைய இறுதி நல்லடக்கத்தை பற்றி கேட்டீர்கள். ஒரு அம்மா பாலிலான் இருக்கிறா, இடமே எந்த ஒரு வீட்டில் இருக்கிறா. அவள் இந்தியாவிலேருந்து வந்தவ, அவளுக்கு கிட்டத்தட்ட 85 வயது தாண்டிட்டு அவள் வீல் சேர்லாம் போவாள். அவள் தன்னுடைய இறுதி கட்டத்திலே இருக்கிறாள். அவனுடைய வீடு இப்பொழுது விமானப்படையினருடைய ஒரு விருந்தினர் மாளிகை ஒன்று இருக்கிறது. அங்கே அதை பராமரிக்கிற விமானப்படை வீரர்கள் அவருடைய வீட்டிலே தங்கி இருக்கிறார். ஆனால் அந்த அம்மா தன்னுடைய இறுதி காலத்திலே தன்னுடைய வீட்டிலே குடியிருக்க முடியாமல் யாருடைய ஒரு வீட்டிலே இருக்கிறார். அவ கடிதம் எழுதி கேட்டிருக்கிறேன், என்னுடைய கடைசி காலத்திலே நான் என்னுடைய வீட்டிலே இருப்பதற்கு எனக்கு அது அனுமதி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. அதனால் அனுமதி மறுக்கப்படுகிறது. காரணம் அது விமானப்படையாக இருக்கலாம், இராணுவமாக இருக்கலாம், போலீஸாக இருக்கலாம். உங்களுடைய பாதுகாப்பு சார்ந்த படைத்துறையினருடைய
கையகப்படுத்தலுக்களால் தான் இதெல்லாம் நடக்குது. ஆகவே அவர்கள் அதிலிருந்து தங்களுடைய தேவைகளை அவர்கள் நிறைவேற்றிக் கொள்ளட்டும். நாங்கள் இராணுவத்துக்கு எதிரானவர்கள் அல்ல. அவர்கள் தங்களுடைய பாதுகாப்பு கடமைகளை செய்ய வேண்டும். அதை விட்டுவிட்டு அவர்கள் தோட்டம் செய்வதோ அல்லது விளக்குமாறு செய்வதோ அல்லது கடைகள் நடத்துவதோ அது அவர்களுடைய வேலை அல்ல. அவர்கள் தங்களுடைய பாதுகாப்பு கடமைகளை செய்ய வேண்டும். மக்களுடைய காணிகளை மக்களை புரிந்தது. கொமாண்டோ பங்களா தான் என்னை பொறுத்தவரையிலே இந்த பகுதியிலே இருக்கிற மிகப்பெரிய ஒரு தடையான விஷயம். அது முதலிலே அகற்றப்படுமாக இருந்தால், அதை பொதுமக்களுடைய பாவனைக்காக அதை கையளிப்பார்களாக இருந்தால், ஒன்றில் சுற்றுலாத்துறையோ அல்லது ஏதோ அது நாட்டினுடைய வருமானத்தை ஈட்டுவதற்குரிய எந்த வழிமுறையாகவும் இருக்கட்டும். அது எங்களுடைய மக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும், நாட்டுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அதே வேளையில் எங்களுடைய பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வாக கூட அமையும்.